வல்லவரும் பாட்டனாருமான பீஷ்மர் அவனை ஊக்குவிக்க சிம்ஹநாதம் சங்கு முழங்கினார். ஹரியோம். துரியோதனன் தன்னைத்தானே கேலிக்குரியவனாக்கிக் கொண்டிருந்தான். இவனுடைய செயலை பார்த்த மற்ற படை வீரர்கள் தங்கள் மனதில் விரும்பத்தகாத கசப்பான எண்ணங்களை எல்லாம் உருவாக்குவதற்கு காரணமாகிக் கொண்டிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக செயல் வீரரான துரோணாச்சாரியாரின் அந்த மௌனத்தில் ஒரு மேதையின் பெரும் கோபம் மறைந்திருப்பதை கண்டறிந்த பீஷ்மர், ஆம், கௌரவர்களுக்கெல்லாம் மூத்தவர், பிதாமகர், படைக்கு தளபதி, இவருக்கு இப்பொழுது துரியோதனின் செயல்கள் தடுக்கப்பட வேண்டும், மற்ற படை வீரர்களின் மனதில் எழுகின்ற விரும்பத்தகாத எண்ணங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக துரோணாச்சாரியாரின் கோபம் வெளிப்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கெல்லாம் ஒரே வழியாக சிம்ஹநாதத்தை எடுத்து சங்கு ஊதினார் பீஷ்மர். ஆம், இன்றைய காலகட்டத்தில் யார் முதல் அடி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் யுத்தத்திற்கு காரணமானவர்கள். அதுபோல அன்று பீஷ்மர் சிம்ஹநாதத்தை எடுத்து ஊதுவதின் மூலமாக இந்த யுத்தத்திற்கு முதல் காரணமாக கௌரவர்கள் மாறிவிடுகிறார்கள். மீதியை அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ஹரியோம்.